ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுத்தர்ன் ரயில்வேஸ்லேருந்து வந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ரண்டிஸ்ஷிப்பில் வந்து 10th 12th ஐடிஐ இதெல்லாம் முடித்தவங்கலாம் அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ரயில்வேஸில் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/8/2025 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/9/2025 க்ளோஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திர பிரதேஷ், நெல்லூர், சித்தூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது இல்லாமல் ஒன்லி ஒன் டிஸ்ட்ரிக்ஸ் இன் கர்நாடகா, அதுக்கப்புறம் கன்னடா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா வந்துட்டு இந்த சதர்ன் ரீஜன், அதாவது சவுத்தர்ன் ரீஜன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற எல்லாமே சேர்த்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3518 வேக்கன்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா www.sr.indianrailways.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூ அண்ட் அப்டேட்ஸில் பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா அஃபிஷியலாக எல்லா ப்ராசஸும் வந்துட்டு இந்த மேலே இருக்க லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, www.sr.indianrailways.government.in அதில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் எடுக்கிறவங்கள வந்து என்ன அதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் நடக்கும்போது 20% ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குரூப் டி ரயில்வேஸ் நடக்கக்கூடியது, குரூப் டி, ஆர்ஆர்பி, என்டிபிசி இது மாதிரிக்குள்ளாரெலாம் நடக்கிறதே என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் இது மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜேஇ இது மாதிரிலாம் அதெல்லாம் ஏஎல்பி போஸ்டிங்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 20% ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி எழுதும் போது தமிழ் மீடியத்துக்கு எப்படி 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அது மாதிரி எக்ஸாம் எழுதும் போது இது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் 1 இயர் 3 மந்த் இப்படி தான் இருக்கும் இதோட டியூரேஷனு. ஸோ இதில் ஸ்கை ஃபண்ட் வேறு கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல். சரி, ஓகே, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் 2 கேட்டகரியாக எடுத்திருக்காங்க. ஒன்று ஃப்ரெஷர்ஸு, இன்னொன்று ட்ரேட் லெவல்னு பிரிக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், அடுத்து வந்து இதில் இருக்க ரேடியாலஜி, பேத்தாலஜி, அடுத்து கார்டியாலஜி இது மாதிரியான போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எங்கன்னா சென்னையில் இருக்க பெரம்பலூரில் இருக்க வேக்கண்ட் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ லெவலில், அதாவது ட்ரேட் லெவலில் பெரம்பலூரில் இருக்க வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், எம்எம்இ, அடுத்து வந்துட்டு பிஐஎஸ்டபிள்யூஏ, எம்எம்டிஎம், மெஷினிஸ்ட்டு, டர்னர் இது எல்லாத்துக்கும் வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது பெரம்பலூரில் இருக்கிற வேக்கண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அடுத்து சென்னை டிவிஷன்லேயும் வந்துட்டு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வெல்டர்ஸு ஒரு தடவை என்ன சொல்லிடலாம், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், வெல்டர்ஸு, டர்னரு, அடுத்து எலக்ட்ரீஷியன்ஸு, ஃபிட்டரு, வெல்டரு அதே தான் வருது, அட்வான்ஸ் வெல்டர்ஸு இது மாதிரி எல்லா இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. டீசல் மிஷினிஸ்ட்லேருந்து மெக்கானிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இதோட சைடில் வந்துட்டு எவ்வளோ டோட்டல் என்ன ஸ்ப்ளிட்டுங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் இது. இதோட நோட்டிஃபிகேஷன்ஸு நம்ம அஃபிஷியலாக இதே நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம். அதையும் நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது பொன்மலையில் இருக்கிற வேக்கண்ட்டு. எங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொன்மலை அங்கே இருக்கிற வேக்கண்ட்டு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு பெரம்பூரில் இருக்க லோக்கோ ஒர்க் ஷாப்ஸ் அதில் இருக்கிற வேக்கண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மதுரை டிவிஷனில் எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் இருக்குது அதில் இருக்கிற வேக்கண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாலக்காடு டிவிஷனில் இருக்கிற வேக்கண்ட்டு, அடுத்து சேலம் டிவிஷனில் இருக்கிற வேக்கண்ட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேக்கண்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற வேக்கண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருக்கிற வேக்கண்ட்டு, அடுத்து திருவனந்தபுரம் டிவிஷனில் இருக்கிற வேக்கண்ட்டு இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்தா எவ்வளோ வேக்கண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3518 வேக்கண்ட் வருது. ஸோ இது ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஆர்ஆர்பிஸில் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் 20% ரிசர்வேஷன் இருக்குது. அது இல்லாமல் இப்பயும் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்டாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 6000 ரூபாவும் மந்த்லி இதே வந்துட்டு 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 7000 ரூபாவும், ஐடிஐ லெவலில் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு 7000 ரூபாவும் அமௌண்ட் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு 4% ரிசர்வேஷனும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, என்னென்ன ரிசர்வேஷனு அப்படிங்கிறதையும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்கல்ல,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10த்தும் 12த்தும் முடிச்சிருந்தாலே இந்த ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர், அடுத்து வந்துட்டு மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், அதாவது ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லெவல், ஐடி லெவலில் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. அந்த மெத்தி இருக்கிற எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் 10th +2 ஐடிஐயில் என்ன வந்துட்டு ட்ரேடில் வந்துட்டு அதுக்கு சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக ட்ரேடு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸு, இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் மெக்கானிக்கல் லெவலில் வர்றது, இது எலக்ட்ரீஷியன், இது எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல்ஸு. அடுத்து செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ஸு, இல்லைனா ஸ்டெனோகிராஃபர்ஸு, ஐடி ரிலேட்டடான மெயின்டெனன்ஸு, அடுத்து சிஓஏ முடிச்சிருக்காங்களா இது மாதிரியானது எல்லாமே வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்துட்டு 10th 12th மார்க்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் அது கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு வெல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 year 3 month உங்களுக்கு வந்துட்டு டியூரேஷன் இருக்கும், அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபிட்டர் அண்ட் பெயிண்டராக இருந்தால் 2 years இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸாக இருந்தால் கார்டியாலஜி, ரேடியாலஜி அல்லது பேத்தாலஜியாக இருந்தால் 1 year 3 month வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு ஸ்கைஃபண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கைஃபண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அதாவது 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 6,000 பெர் மந்த்துக்கு. அதே ஃப்ரெஷர்ஸாக இருந்து 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 7,000, ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா 7,000 பெர் மந்த்துக்கு ஸ்கைஃபண்டாக வரும். சர்டிஃபிகேட்டும் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டடாக இருந்தால் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 15 வயசுலேருந்து 27 வயசு வரையும். இதே எஸ்சி எஸ்டிஸாக இருந்தால் 15 வயசுலேருந்து 29 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 15 வயசுல இருந்து நீங்கள் வந்து 34 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன். இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹100 ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது. இதே வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை 20% ரிசர்வேஷன் கொடுப்போம். நீங்கள் இந்த இதில் வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம்ஸ் வரும்போதும் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக எப்போ வந்துட்டு இந்த ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. October 7, 2025 வந்துட்டு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற வேக்கண்ட்டு, ஹியூஜ் வேக்கண்ட்டு. ஸோ ரயில்வேஸ் படிக்கலான்னு இருக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.